பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தற்போது என்ஐஏ 2 பேரை கைது செய்திருக்கிறது. அதாவது அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக தற்போது 2 பேரை கைது செய்ததாக என்ஐஏ தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களின் அந்த குற்ற சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததாகவும் அவர்கள் குறித்த பல்வேறு தகவல்களை என்ஐஏ தற்போது வெளியிட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்தியாவையே உலுக்கிய இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. அதுபோன்று இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் நடவடிக்கையில் இறங்கியுள்ள இந்திய ராணுவம் காஷ்மீரில் தீவிரவாதிகளை தேடி வந்தது. தொடர்ந்து லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த அடில் ஹுசைன் தோஹர், ஆஷிப் ஷேக் உள்ளிட்ட முக்கிய தீவிரவாதிகளின் வசிப்பிடங்கள் முன்னதாக தேடி அழிக்கப்பட்டது. தொடர்ந்து தீவிரவாதிகளின் மறைவிடத்தை என்ஐஏ கண்டறிந்து வருகிறது. தொடர்ந்து பஹல்காம் தாக்குதல் வழக்கை மத்திய உள்துறை அமைச்சகம் என்ஐஏவிடம் ஒப்படைத்தது. ஏற்கனவே என்ஐஏ அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு இருந்த நிலையில் தொடர்ந்து ஏப்ரல் 27ஆம் தேதி தொடங்கி பல்வேறு தேதிகளில் என்ஐஏ அங்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்கை கையில் எடுத்துள்ள என்ஐஏ இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி பஹல்காமின் பட்கோட்டை சேர்ந்த பர்வைஸ் அகமது ஜோதர் மற்றும் பஹல்காமின் ஹில் பார்க்கை சேர்ந்த பஷீர் அகமது ஜோதர் ஆகிய இருவரும் தாக்குதலில் ஈடுபட்ட 3 ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளின் அடையாளங்களை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். அதாவது இந்த இருவரும் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு அடைக்கலம் அளித்ததாக கூறி இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ தெரிவித்திருக்கிறது. மேலும் அவர்கள் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பாவுடன் தொடர்புடையவர்கள் என தெரிந்தே 3 பயங்கரவாதிகளுக்கும் இந்த இருவரும் அடைக்கலம் அளித்ததாகவும் என்ஐஏ தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து விசாரணையின்படி தாக்குதலுக்கு முன்பு பர்வைஸ் மற்றும் பஷீர் ஆகியோர் ஹில் பார்க்கில் உள்ள ஒரு குடிசையில் 3 ஆயுதமேந்திய பயங்கரவாதிகளுக்கும் தெரிந்தே அடைக்கலம் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரும் பயங்கரவாதிகளுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் தளவாட ஆதரவை வழங்கியதாகவும் என்ஐஏ தனது விசாரணையில் தெரிவித்திருக்கிறது. அவர்கள் அந்த நேரத்தில், அதாவது அடைக்கலம் கொடுத்த அதே நாள் பிற்பகலின் போது சுற்றுலா பயணிகளை அவர்களின் மத அடையாளத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து கொலை செய்ததாகவும் இதுவரை நடந்த மிக கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் ஒன்றாக அது மாறியதாகவும் என்ஐஏ தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட இருவரின் அடையாளங்களோடு தற்போது பெயரும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த அடைக்கலம் கொடுத்த 3 பேர் தொடர்பான தகவல்களும் அந்த கைது செய்யப்பட்ட இருவரிடம் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி காவ்யா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.